மற்றொரு அண்மை செய்தி. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கருடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கிரிஷ் சோடங்கருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக ஜெகத்ரட்சகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ப. சிதம்பரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது கிரிஷ் சோடங்கருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்கலாம். தன்ராஜ், கிரிஷ் சோடங்கருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி, இந்த இரு கூட்டணிகளும் பிரதான கூட்டணியாக புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளன. இந்த இரண்டு கூட்டணிகளுமே கடந்த சில தினங்களாக தொகுதி உடன்பாடு மற்றும் கூட்டணி இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொகுதி பங்கீடு முடித்து அந்த கூட்டணியை உறுதி செய்தது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திமுக இடையே அந்த தொகுதி உடன்பாடு மற்றும் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து குழப்பமானது நீடித்து வருகிறது. மேலும் இந்த தொகுதி பங்கீட்டிலானது இழுபறியானது நீடித்து வருகிறது. அதாவது திமுகவை பொறுத்தவரை தாங்கள் கடந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளதால் தாங்கள் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும் எனவும், புதுச்சேரியில் அதிக தொகுதிகள் 30 தொகுதிகள் பாதிக்கு பாதி தொகுதிகளில் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் காங்கிரசிடம் வலியுறுத்தி இருந்தது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் எல்லாமே காங்கிரஸ் தான் புதுச்சேரியில் தலைமை வகித்தது. மேலும் அதிக தொகுதிகளிலும் போட்டியிட்ட கட்சி, அந்த கூட்டணியில் அதிக தொகுதிகளிலும் போட்டியிட்டது காங்கிரஸ் மட்டும்தான். ஆகையால் இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கும், அதிக தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டியிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வருகிறது. இதனை சமாதானப்படுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கிரிஷ் சோடங்கரும் திமுக தரப்பில் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெகத்ரட்சகன் எம்பியும் தொடர்ந்து பேசி வந்தனர். தொடர்ந்து இந்த இரு கட்சிகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் பல்வேறு இடங்களில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனாலும் இந்த இழுபறியானது தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் காங்கிரஸை பேச்சுவார்த்தை கேட்க ஜெகத்ரட்சகன் எம்பி தலைமையிலான திமுக குழுவினர் அழைத்தனர். ஆனால் அந்த அழைப்பை ஏற்க மறுத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை. இதன் அடிப்படையில் இன்று காலை திமுக நிர்வாகிகள் தமிழகம் சென்று அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்போது கிரிஷ் சோடங்கர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக, காங்கிரஸ் இந்த இரு கட்சிகளும் விலகி தனித்தனியாக போட்டியிடுவதாக ஒரு தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது திமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அணியாகவும் காங்கிரஸ் தனி அணியாகவும் போட்டியிடுவதற்கான ஒரு தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. தற்போது காங்கிரஸ் தலைமையில் நடைபெற்று வரும் அந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த தகவலானது உறுதி செய்யப்படும் என தெரிகிறது.